என்ன மச்சா, அவ உனக்கு தண்ணி காட்டிட்டானா? பையன் ரொம்ப திறமசாலியா இருக்காயா. பின்ன அவனை யாருன்னு நினைச்ச? அவன் தான் என் பொண்ணை விரும்புற வீரன், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை. அவ சொன்னபடி பணத்தை கொண்டு வந்துட்டா என்ன பண்றது மச்சான்? அவனால என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் ஒரு மாசம் டைம் வாங்க வச்சேன் மச்சான். வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போறதுக்கு 150 வருஷங்கள் ஆச்சு. அந்த மாதிரி 50,000 கொண்டு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும்னு சொல்றேன். என் முகத்தை துடைச்சா போறாது, என் கால கழுவ. வாய மூடுறா. கூலி வேலைக்காரனால உன் கால நான் கழுவுறதா? கூலிக்காரங்களை கேவலமா பேசாதே கோ தண்டராமா. அவங்க வாக்குரிமையிலதான் உன்னாட்ட ஆளுங்க பதவியில இருக்காங்க. என் உயிர் போனாலும் உன் உதவி எனக்கு தேவையில்லை. நீ உயிரோட இருந்தா என் உதவியை நாடித்தான் ஆகணும். மணி, தேவையில்லைன்னா விட்டுடு. முக்கியமா இப்ப என்ன தேடிட்டு வந்த விஷயம் என்ன? நீ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்துல ரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ண இல்ல? நிறைவேற்றி காட்டுறேன் பாரு. நீ தோத்து போவேன்னு பெட் கட்டுறதுக்காக வந்தேன். என்ன பெட்டு? இந்த மாசத்துக்குள்ள நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 50,000 ரேகா கல்யாணத்தை முடிச்சுட்டா, இப்ப நீ சொன்னபடி உன் கால கழுவி என் மகளை கல்யாணம் செய்து வைக்கிறேன். அது செய்ய முடியாவிட்டா என் மகளை நீ அடியோடு மறந்துட வேண்டியதுதான். சேலஞ்ச். வார்த்தையை மாத்தலாம். வார்த்தையை மாத்திர ஜாதி இல்ல மணி. போயிட்டு வரலாமே. வரேன். இந்த ஆளு வர்றத பார்த்தா மணி இவருக்கு இளநீர் கொடுத்திருப்பான் போல இருக்க. நான் மற்றவங்களுக்கு இளநீர் கொடுக்கறவன். அந்த மணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு 10,000 சம்பாதிச்சுட்டான்னு போன் பண்ணான். இன்னொரு அவனோட நம்ம ஆளுகளை இருப்பாங்க. வழியிலேயே அவனை அடிச்சு நொறுக்கிடுவாங்க.
நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொன்ன பணத்தை நீயே உன் கையால கொடுத்ததுனால சந்தேகம் ஏற்பட வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஜோசியரை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு மாமா. வேலை செய்ய ஆரம்பிச்சு 12 நாள், சம்பாதிச்சது 25,000. ரங்கண்ணா, ரங்கண்ணா, அம்மா, அட கடவுளே, அழகா இருந்த உன் முகத்துல இப்படி எண்ணெயும் கையும் பூசி வச்சிருக்கிறியே. பாரு முத்தம்மா, நான் உன்னாட்டம் பவுடர் பூசிக்கிட்டு இருக்கிறவனா? மெக்கானிக் முகத்துல ஆயிலும் கரியும் தாமா இருக்கும். ஆமா, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும் சொல்லு. நீ தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் அழகான ஒரு தாலி உன் கழுத்துல விடும், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையும் பிறக்கும். ஆமாமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? வருஷமா? நம்ம மணி இருக்கானே, ராக்கெட் மாதிரி ஸ்பீடானவன் 10 நாளைக்குள்ள முடிச்சிருமா கல்யாணத்தை. அம்மா, 10 நாளா? 10 நாள் உங்களை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் ரங்கண்ணா? அம்மா, அம்மா, இப்போ உன் முகத்துல கூட ஒரு ஆயிலும் கரையும் ஆயிடுச்ச. என்ன பண்றது ரங்கண்ணா? உன்னை நான் கட்டிக்கிட்டா உடம்புல ஆயில் படாம இருக்குமா? வரேன், 10 நாள் வரைக்கும் இந்த ஆயில ஒரு ஞாபகமா வச்சிருப்பேன். அது வரைக்கும் முகத்துல ஆயில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத. வேற ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். முதல்ல போட்ட ஐடியாவில 10,000 ரூபாய் போச்சு. போனதுக்கு மோட்டார் சைக்கிள் பந்தயத்துல இன்னொரு 10,000. இந்த தடவை என் குறி தப்பாது. 10 லாரி ஜல்லி உடனே வேணும்னு நம்மாலும் அவனை கேட்பான். உட்காருங்க சார். 10 லாரி கல்ல அனுப்புறதா சொன்னீங்கல்ல, என்னன்னு கேட்டு வர சொன்னார். அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏயா, அந்த 9 நம்பர் பாறை உடைக்க எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும் போல சார். பாம்பு வச்சு உடைச்சா நாளைக்கே கொடுத்துடலாமே. எப்படி சார்? பாறைக்கிட்ட போய் பாம்பு வச்சு உடைக்கிறதா உயிருக்கே ஆபத்து சார். இங்க இருந்து ஒயர் வச்சு உடைக்கிறதா இருந்தா 10,000 ரூபாய் ஆகும் சார். 10,000 ஆகும் பரவாயில்லையா? பாறையை உடைக்க முடியுமா? 4 நாள் ஆகும் சார். சார், இன்னைக்கே அந்த 9 நம்பர் பாறையை உடைக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் எனக்கு தெரியுங்களா? அது ஆபத்து, ஆபத்துன்னு தெரியும். பாறை மேல ஏறி உடைச்சிட்டு தப்பி வந்துருவேன். சரி, இது உன் இஷ்டப்படியே நீ எடுத்துக்கிட்ட முடியும்னு லெட்டர் எழுதி கொடு. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 10,000 தர்றேன். அதுவும் மேல இருக்காரு. ஆளை அடிச்ச ஆபத்து. நான் போயிட்டேன்னு நினைச்சியா? போயிட்டேன்னா உங்களுக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா நான் கனவோடு விளையாடல, உன் அப்பாவோட, என் தங்கைக்கு வரப்போற மாமனாரோடு தான் விளையாடுறேன். எதுக்கு இந்த பிடிவாதம்?
ரேகா மேலேயே இவ்வளவு பாசம், உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா என்ன வெறுத்து பிரிஞ்சு போயிடுவியோன்னு. அப்படி ஒரு வார்த்தைக்கு இடமே இல்ல. நான் ஒரு பக்கா திருட. அது எனக்கும் தெரியும். என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை சுயநலத்தை முன்னிட்டு திருட்டு வேலை செஞ்சேன். அது விஸ்வநாதன் படம். அந்த படத்தினால தான் மாலதி திருமணத்தை நடத்தினேன். என் மூலமா விஸ்வநாதன் உயிரை விட்டாருங்கிற வேதனையை இதயத்தை புண்ணாக்கிடுச்சு. அதனால ரேகாவுக்கு அண்ணனா இருந்து என் கடமைகளை நிறைவேற்ற போறேன். வேர்வை செஞ்சு கஷ்டப்படலாம், ஆனா காயம் ஏற்படக்கூடிய காரியங்களை செஞ்சா? ஏன் காயம் பட்டு என் அழகு போயிடுங்கிற பயமா? நான் இந்த அழகுக்காக மட்டும் உங்களை விரும்பல, நீங்க ரொம்ப தங்கமானவர்னு விரும்புறேன். கண்வித்தை நீ காட்டு, நாள் ஒன்று போதாதடி. அழுதிப்போ கடலி வாழை நீயோ, கடலில் பொங்குது ஆசை, அழகு கண்களில் கொஞ்சம் கவிதை ஏதோ ராதா. கொய்வதப்ப கண்ணங்கள் வாவெல்லும் முன்னையே, கோகிலங்கள் பாடட்டும் ராகங்கள் என்றைக்கும். வண்டு மேலிடும் மல்லிகை விழி இன்று என்னையே இன்று விட்டது நெஞ்சில் ஏதோ மின்னல் வந்து பாயும். உங்கிட்ட சொல்லுன்று
இந்தாங்க 10,000. தேங்க்யூ.